Welcome biology students, viewers and respectable people to my channels. Right students and viewers, we are in 11th biogeology lesson 2. So the lesson 2 name is Kingdom Animalia. So in Tamil Vilangulagam, in this lesson, today's section, I would like to teach about the major heading non-chordates. So in subheading, phylum Porifera and phylum Cnidaria. Okay, come to the introductory part. Here the major heading is 2.3 non-chordates, that means invertebrates. So invertebrate means does not have notochord, isn't it? Or non-chordate, does not have vertebral column, so or absence of notochord. So those animal come under non-chordate. சரிங்களா? ஸோ முதுகு நான் அற்றவைன்னு சொல்லுது. ஸோ அந்த விலங்குகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். ஸோ த பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைலம் இஸ் 2.3.1 ஃபைலம் போரிஃபெரா. ஃபைலம் போரிஃபெரா. ஓகே, ஃபைலம் போரிஃபெரா. So porifera means pori means what? Pore, tulai. Okay, listen. Poros means pore, tulai. Ferre to bear. துளை கொண்ட விலங்குகள்னு தமிழில் சொல்லும். சரிங்களா? துளை உடலிகள்னு சொல்ல தமிழில். ஏற்கனவே ரொம்ப பாப்புலரான சாப்டர் இது, துளை உடலிகள். ஃபைலம் போரிஃபெரா அல்லது துளையை பெற்றுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? துளையை பெற்றுள்ள உயிரினங்கள். ஸோ இதில் we can see the body of the poriferans have a lot of pores. Okay, so the pores that engage different kind of function. Here the spore bearing animals. சரிங்களா? போர் bearingனா உடல் முழுக்க துளைகளை கொண்ட the spore bearing animals commonly called sponges. சரிங்களா? இந்த மாதிரி உடல் முழுவதும் துளைகளை கொண்ட அந்த விலங்குலகத்தை சார்ந்த உயிரினங்களை ஸ்பஞ்சு உடலில் எண்ணுகிறோம். ஓகே, தே ஆர் அக்வாட்டிக். சரிங்களா? இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஜராக அக்வாட்டிக் அப்படின்னா நீர்நிலைகளில் வாழக்கூடியது. அக்வாட்டிக் மோஸ்ட்லி மெரைன், ரொம்ப பாப்புலராக மெரைனில் இருக்கும். சம் ஆஃப் த ஸ்பாஞ்சஸ் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, ஏசிமெட்ரிக்கல். ஓகே, டஸ் நாட் ஹேவ் சிமெட்ரி, டஸ் நாட் எக்ஸிபிட் சிமெட்ரி. இது வந்து ஒரு சரியான உடல் வடிவத்தை, உடல் சமச்சீரமைப்பை தராது. டஸ் நாட் கிவ் சிமெட்ரி. சரிங்களா? உடல் சமச்சீரமைப்பை தராது. டஸ் நாட் கிவ் ஏசிமெட்ரிக்கல் அண்ட் ஃபியூ ஸ்பீசியஸ் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, ஸோ some few species just only live in fresh water. சரிங்களா? மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்பாஞ்சஸ் லிவ் இன் மெரைன் வாட்டர். அதிகப்படியான ஸ்பாஞ்சஸ் வந்து அந்த பஞ்சுடலிகள் மெரைனில் வாழுது. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிற ஸ்பஞ்சுடலி மட்டும் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி பாருங்கள், தே ஆர் ப்ரிமிட்டிவ் மல்டிசெல்லார். சரிங்களா? இதுதான் முதல்ல ப்ரிமிட்டிவ். இது வந்து இப்போ ரொம்ப ஆதி காலத்தை பழங்காலத்துலேருந்தே வாழ்ந்து வர்ற உயிரி மல்டிசெல்லார், பல செல்களை கொண்ட உயிரி. அதே சமயத்தில் செசைல் அப்படின்னா ஒரு இடத்துல ஒட்டி வாழக்கூடியது, ஸ்டேபிளாக இருக்கும். வந்து ராக்லேயோ இல்லை அங்கே வந்து என்ன அதுக்கு வந்து சப்போர்ட்டிவ் மீடியம் கிடைக்குது, அது மேலே வாட்டர் வந்து கீழே ஒட்டிக்கும். அதனால் செசைல் அனிமல்ஸ் எல்லாம். ஸோ தே ஆர் ப்ரிமிட்டிவ் மல்டிசெல்லார் செசைல், ஸ்டேபிளாக வாழக்கூடிய, நிலையாக வாழக்கூடிய செசைல் அனிமல்ஸ் வித் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ another most important point is செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இட் எக்ஸிபிட் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சரிங்களா? செல் அளவிலான உடற்கட்டமைப்பை வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துகிறது? செல் அளவிலான உடற்கட்டமைப்பை வெளிப்படுத்துகிறது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ஸ்பாஞ்சஸ் த பாடி இஸ் செல்லுலார் இன் நேச்சர். ஓகே, ஸோ many cells found inside the sponge body, but that cells does not contact. Okay, they are loosely aggregated. தளர்வாகத்தான், ரொம்ப லேசாக தான் அந்த ஸ்பாஞ்சில் இருக்கிற செல்களில் இணைஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ வந்து அந்த செல்ஸ் எல்லாமே ரொம்ப லூஸாக, அவ்வளோ தூரம் பெர்ஃபெக்டாக டைட்டாக இணையாதனால, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் செல்ஸ் டஸ் நாட் ஃபார்ம் டிஷ்யூ. அதனால் டிஷ்யூவை ஃபார்ம் பண்ண முடியாது, ஆர்கனை ஃபார்ம் பண்ண முடியாது, ஆர்கன் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, புரிஞ்சுங்களா? சிஸ்டம் இதவோ ஆர்கன் சிஸ்டம் என்ன முடியாதுங்க, ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ விச் த செல்ஸ் ஆர் லூஸ்லி அரேஞ்சு. ஓகே, ஸோ அதனால் இது வந்து எந்த மாதிரியான, வெறும் செல் அளவில் மட்டும்தான் இருக்குது. உடம்பை தொட்டால் வெறும் செல் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதில் வந்து டிஷ்யூ இதெல்லாம் கிடையாதுனால தான், அதனால் வெறும் டிஷ்யூ இல்லாமல் வெறும் செல்ஸ் மட்டும் இருக்கிறதுனால, ஸோ தோஸ் ஆர் கால்ட் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் விச் த செல்ஸ் ஆர்
லூஸ்லி அரேஞ்சு, சரிங்களா. ஸோ லூஸ்லி அரேஞ்சுன்னா தளர்வாக ஒட்டியுள்ளது அல்லது இணைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதனால் தளர்வாக இணைஞ்சிக்கிறனால ஒரு கெட்டியான உடலமைப்பை வடிவத்தை கொடுக்க முடியலைங்கிறாங்க. அதனால் பார்த்தா ஒரு செல் மாதிரி இருக்குது. சரி, தே ஆர் எய்தர்லி ரேடியலி சிமெட்ரிக்கல் ஏசிமெட்ரிக்கல், சரிங்களா. இதில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரி ஆராய்ச்சி அமைச்சர் இருக்கும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஏசிமெட்ரிக்கல், சரிங்களா. சிமெட்ரி அதாவது சமச்சீர் அமைப்பை ரெண்டாக பிரிக்க முடியாது, ஒரு சிலது ரெண்டாவே பிரிக்க முடியாது, சிலது வந்து ஆராய்ச்சி அமைச்சர் ரேடியலி சிமெட்ரிக்கலாக இருக்குது. நெக்ஸ்ட் தே பொசஸ், இதில் பார்த்தீங்கன்னா என்னக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தே பொசஸ் ஏ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், சரிங்களா. அதாவது தமிழ் என்ன சொல்லணும், நீர் கால்வாய்னு சொல்லும். நீரோட்ட மண்டல கால்வாய், நீரோட்ட மண்டலமான கால்வாய் மண்டலம்னு சொல்லுவோம். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் என்னது, நீரோட்ட மண்டல கால்வாய், நீரோட்ட மண்டல கால்வாய். தே பொசஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆர் கெனால் சிஸ்டம், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆர் கெனால் சிஸ்டம் இதில் இருக்குது, சரிங்களா. அப்போ அது நம்மளுக்கு தெரியணும். இப்போ இதில் கெனால் சிஸ்டம், சரிங்களா, நீரோட்ட மண்டலம் அல்லது குழாய் மண்டலம் கூட சொல்லலாம். வாட்டர் டிரான்ஸ்போர்ட்னு என்ன சொல்லலாம், ஸோ நீரோட்ட மண்டலம்னு சொல்லலாம். நீரோட்ட மண்டல கால்வாய்னு சொல்ல ஒரே சொன்னேன். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் கால்வாய்னு என்னது, கெனால் அப்படின்னு என்னது, நீரோட்ட மண்டல கால்வாய் காணப்படுகிறது. ஸோ இதோட யூசஸ் பாருங்கள். இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் கெனால் சிஸ்டம் இருக்குல்லைங்க, இதோட யூசஸ்ன்னு பாரு. வேர் த வாட்டர் என்டர் த்ரூஸ், இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தியும் இதை பயன்படுத்தினால வாட்டர் என்டர் த்ரூ த மைன்யூட் போர் கால் ஆஸ்டியா. ஸோ இப்போ அப்படி பயன்படுத்தும் போது அந்த வாட்டர் வந்து எது வழியே உள்ளே போகும்னா ஆஸ்டியா அப்படிங்கிற ஒரு துளை இருக்கிறது. இந்த ஆஸ்டியாங்கிறது ஸ்பாஞ்சனுடைய டாப்பில் இருக்கும். இட்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ மவுத், அதை வாயின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அது வழியாக தான் வாட்டர் உள்ளே வருது. ஓகே, வேர் த வாட்டர் என்டர் த்ரூ த மைன்யூட் போர், ஒரு சிறிய துளை வழியாக வாட்டர் உள்ளே வருது. ஸோ வாட் இஸ் த போர், அந்த துளையோட பேர் என்ன, ஆஸ்டியா. ஸோ அந்த ஆஸ்டியா வந்து எதால் சூழப்பட்டதுன்னா லைனிங் பை பாடி வால். ஓகே, ஸோ உடல் சுவர்னால் சூழப்பட்டுள்ளது. த்ரூ விச் த வாட்டர் என்டர். ஸோ இந்த ஆஸ்டியா வழி என்ன பண்ணும்னா வாட்டர் என்டர் இன்ட்டு சென்ட்ரல் கெனால், தட் மீன்ஸ் ஸ்பாஞ்சோசீல், சரிங்களா. அப்போ அந்த ஆஸ்டியோ வழியாக உள்ளே என்ட்ராகக்கூடிய வாட்டர், ரெண்டாவது சென்ட்ரல் ஒரு மையக்குழி ஒன்று இருக்குது. அந்த ஸ்பாஞ்சினுடைய பாடியில் ஒரு மையக்குழி, சென்ட்ரல் கேவிட்டி இருக்கும், மையக்குழி, அது வந்து ஸ்பாஞ்சோசீல்னு சொல்லுவோம். ஸ்பாஞ்சோசீலுக்கு வருது, சரிங்களா. ஆஸ்டியாங்கிற அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி வாட்டர் உள்ளே வந்து எங்கே வருதுங்க, ஸ்பாஞ்சோசீல் அப்படிங்கிற அதனுடைய அந்த சென்ட்ரல் கேவிட்டி மையக்குழிக்கு வருது, சரிங்களா. ரெண்டாவது மையக்குழியில் வந்து அந்த ஸ்பாஞ்சஸ் என்ன முடியுமா, அந்த வாட்டர் வந்து ஸ்பாஞ்சோசியில் ரீச் ஆகிடுச்சுன்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஃபுட் கான்டென்ட்டு, கேஸஸ், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வேறு என்னென்ன கேஸ் அந்த ஸ்பாஞ்சுக்கு தேவையோ அதை பூரா உறிஞ்சிட்டு வேஸ்ட்டை மறுபடியும் வந்து வெளியே தள்ளிடு. ஸோ ஃபைனலி த வாட்டர், தட் மீன்ஸ் வேஸ்ட் வாட்டர் ஆர் வாட்டர் கோஸ் அவுட் த்ரூ த ஆஸ்குலம். ஆஸ்குலங்கிறது அடுத்து செகண்ட் ஓப்பனிங், சரிங்களா. ஆஸ்குலம் வந்து ஆக்சுவலாக மவுத்துன்னு சொல்லணும், சரி, ஆஸ்டியாவை வந்து மவுத்துன்னு சொல்லுவோம். ஆஸ்குலமை ஏனஸ்ன்னு கூட சொல்லலாம், ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஆஸ்குலத்தை ஏனஸ்ன்னு கூட சொல்லலாம், மலத்துளைன்னு சொல்லலாம், சரிங்களா. அப்போ வாட்டரு ஆஸ்டியா வழி உள்ள வந்து ஸ்பாஞ்சோசிலுங்கிற அந்த சென்ட்ரல் கேவிட்டி மையக்குழி, ஸ்பாஞ்சஸ் கூட மையக்குழி வருது. ஸோ அங்கே வந்து நிறைய ப்ராசஸ் நடந்து மறுபடியும் அந்த வாட்டர் எது வழியாக வெளியே வந்துடுது, ஆஸ்குலம் வழியாக வெளியே வருது. கேட்பாங்க டிஃபரன்ஷியேட் ஆஸ்குலம் அண்டு ஆஸ்டியா கேட்பாங்க, ஸ்பாஞ்சஸில் 3 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி இது வரைக்கும் எழுது, 3 மார்க் கேட்பாங்க, நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி வாட்டர் வந்து அதோட பாடிக்குள்ளே போகிறதுனால திஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இந்த மாதிரி நீர் கடத்து தொகுப்பானது ஹெல்ப்ஃபுல் இன் ஃபுட் கேதரிங். ஸோ அப்படிப்பட்டதுனால அந்த உயிரிக்கு உணவு கிடைக்கிறது, ஃபுட் கேதரிங் உணவை பெற்றுக்கொள்வதற்கும். ஏன்னா வந்து ஸ்பாஞ்சஸ் எல்லாமே மெரைனில் தான் வாழுது. அப்போ அந்த மெரைன் தண்ணியில் தான் ஃபுட் இருக்குது. அப்போ அந்த ஃபுட் இருக்கக்கூடிய அந்த வாட்டரு அந்த ஸ்பாஞ்சஸ்னுடைய உடம்புக்குள்ளே போகுது. அப்போ போன உடனே அது உறிஞ்சிக்கும். ஸோ இந்த ஃபுட் கேதரிங் உணவை பெற்றுக்கொள்ளுதல், சர்க்குலேஷன் உடலில் வந்து அந்த பாடிக்கு தேவையான முக்கியமான திரவங்களெல்லாம் நகர்ந்து செல்வதற்கு, ரெஸ்பிரேஷன் சுவாசம், அதாவது நான் சொல்லிங்களா அந்த வாட்டரில் வந்து ஆக்சிஜன் இருக்கும் இல்லைங்களா, தேவையான கேஸை உறிஞ்சிக்க ரெஸ்பிரேஷன் பயன்படுது. அண்டு ரிமூவல் ஆஃப் வேஸ்ட், சரிங்களா. அதே சமயத்தில் வேஸ்ட்டு வெளியேற்றுறதுக்கு யூஸ் பண்ணுது, சரிங்களா. இப்போ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வாட் இஸ் த மேஜர் ரோல் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு கேட்பாங்க. நீரோட்ட மண்டலம்
ஸ்பாஞ்சில் இருப்பதனால், பஞ்சுகளில் இருப்பதனால் அதற்கு என்ன நன்மைன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இட் ஹெல்ப் இன் ஃபுட் கேதரிங், உணவை பெற்றுக்கொள்வதற்கும், உடல் சுற்று திரவங்கள் சுற்றுவதற்கும், சரி சுவாசம் ரெஸ்பிரேஷன் செய்வதற்கும், ரெண்டாவது இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அதனுடைய உடம்புல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த வேஸ்ட் கழிவுகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு வெளியேற்றுவதற்கும். ஸோ திஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு 3 மார்க்காட்டு எழுதணும். நெக்ஸ்ட் அனதர் ஒன் கோனோசைட். அடுத்து என்ன வருதுங்க? கோனோசைட்னு இன்னொரு குறிப்பிட்ட வகையான செல்கள் இருக்குது. சரிங்களா? கொயனோசைட்னு கூட சொல்லலாம். சரிங்களா? கொயனோசைட். சரிங்களா? கொயனோசைட் கரெக்ட். கொயனோசைட்னு சொல்லலாம். கொயனோசைட் சொல்கிறது காலர் செல், கழுத்துப்பட்டைன்னு சொல்லலாம். இது ஒரு 3 மார்க் நோட் பண்ணிங்க. இருக்குது யாருக்கு எழுதணும்? கோனோசைட் கேட்டு எழுதணும். பாருங்கள். ஸோ ஹியர் கொயனோசைட்ஸ். ஓகே. ஸோ கொயனோசைட்ஸ் இஸ் எ கைண்ட் ஆஃப் செல்ஸ் ஆர் காலர் செல்ஸ். ஓகே. கொயனோசைட் செல்கள் அல்லது கழுத்துப்பட்டை செல்ஸ்கள் ஆர் ஸ்பெஷல், ஒரு சிறப்பான ஃப்ளஜலேட்டட் செல்ஸ். ஓகே. கசைலை கொண்ட செல்கள். ஃப்ளஜலேட்னா கசைலை. கொயனோசைட் அல்லது கழுத்துப்பட்டை செல்கள் என்ற அந்த ஃப்ளஜலம் கொண்ட, சரிங்களா, கசைலை கொண்ட செல்கள் ஸ்பாஞ்சோசின்னு சொன்னோம்ல, சென்ட்ரல் கேவிட்டி சொன்னோம் இல்லைங்களா, அதாவது ஆஸ்டியா வழியாக வாட்டர் வந்துச்சுன்னா அதனுடைய பாடியினுடைய ஸ்பாஞ்சஸினுடைய சென்டரில் ஒரு குழி இருக்குது. சென்ட்ரல் கேவிட்டிக்கு வந்து இன்னொரு பேர் ஸ்பாஞ்சோசின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்பாஞ்சோசியல் ரீஜியனில் தான் இந்த கொயனோசைட் அல்லது காலர் செல்லுன்னு அழைக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஃப்ளஜலேட்டட் செல்ஸ் அதில் பூரா அந்த உள் பக்கத்தில் சுற்றி இருக்கும். ஸ்பாஞ்சோசைலை சுற்றியும் இந்த கொயனோசைட் செல்கள் இருக்கும், ஃப்ளஜலேட்டட் செல்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ கொயனோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஃப்ளஜலேட்டட்ஸ், ஒரு சிறப்பான கசைலை செல்கள். லைனிங், இது எதை சூழ்ந்துருக்குது? லைனிங் த ஸ்பாஞ்சோசீல் அண்டு த கெனால். ஸ்பாஞ்சோசீலையும் இருக்குது, அந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் கனாலுக்கு நீரோட்ட மண்டல கால்வாய் அதுலேயும் லைட்டாக இருக்குதுங்களாமா. 2 இடத்துல இருக்குதுங்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இந்த பாடி இஸ் சப்போர்ட்டட் பை. ஸோ இப்போ இந்த ஸ்பாஞ்சஸ்க்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்பாஞ்சினுடைய பாடிக்கு யார் சப்போர்ட்னா கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளாக, ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நிற்கிறக்கெல்லாம் யாருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பார். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் பாடி இஸ் சப்போர்ட்டட் பை எ ஸ்கெலிட்டன். அதற்கு வந்து ஒரு எலும்பு ஆதாரம், ஒரு சட்டகமாக யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கெலிட்டன். அதில் வந்து ஸ்கெலிட்டன் மாதிரி அமைப்பு இருக்குதாம்மா. ஸ்கெலிட்டனில் அந்த ஸ்கெலிட்டன் போட்டு உதவி பண்ணக்கூடிய தட் ஸ்கெலிட்டன் லைக் ஸ்ட்ரக்சர் மேட் ஆஃப் கால்கேரியஸ் அண்டு சிலிசியஸ் ஸ்பைக்குல்ஸ் அண்டு ஸ்பாஞ்சின் ஆர் போத். சரிங்களா? ஸோ அதில் அந்த ஸ்பாஞ்சுக்கு வந்து பாடிக்கு ஒரு ஃபிட்னஸ், ஓரளவுக்கு ஒரு பாடிக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸை கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சட்டகம் இருக்குது ஸ்கெலிட்டன். அந்த சட்டகம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சட்டகம் என்பது எதால் ஆக்கப்பட்டதுன்னா கால்கேரியஸ் ஆர் சிலிசியஸ் ஸ்பைக்குல்ஸ் ஆர் ஸ்பாஞ்சின் இன் போத். சரிங்களா? அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது கால்சியம் மற்றும் சிலிக்கான் முட்களாலோ அல்லது ஸ்பாஞ்சினாலோ அல்லது இரண்டும் கலந்தோ ஆன சட்டகம் உடலுக்கு உறுதுணையாக உள்ளது. ஒன்றா கால்சியத்தால் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கலாம். சரிங்களா? கால்சியத்தால் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கலாம். இல்லைன்னு என்ன சொல்லலாம், கால்சியத்தாலே அல்லது சிலிக்கான் முட்கள், கால்சியம், கால்கேரியஸ் அண்டு சிலிக்கான் முட்கள். சரிங்களா? அந்த பாடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்கெலிட்டன், ஒரு சட்டகம் போன்ற அதனுடைய உடம்புக்கு, ஸ்பாஞ்சோட உடம்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஒரு சட்டகம் இருக்குது, எலும்பு போன்ற அமைப்பு இருக்குது. அந்த சட்டகம் எதால் ஆக்கப்பட்டிருக்குன்னா 2 பொருள், கால்கேரியஸ் அண்டு சிலிசியஸ் ஸ்பைக்குல்ஸ். சரிங்களா? கால்சியத்தால் ஆக்கப்பட்ட அல்லது சிலிக்கானால் ஆக்கப்பட்ட முட்கள், ஸ்பைக்குள்னு முட்களாக இருக்கலாம், இல்லை ஸ்பாஞ்சினாக இருக்கலாம். சரிங்களா? கால்கேரியஸ், சிலிசியஸ், ஸ்பாஞ்சினாக இருக்கலாம், இல்லை 2 கலந்தாக இருக்கலாம், ஸ்பைக்குள்ளும் ஸ்பாஞ்சின் 2 கலந்தாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பொருட்கள் வந்து ஸ்கெலிட்டனில் வந்து இருக்குது. அதனால் ஸ்கெலிட்டன் சப்போர்ட் பண்ணுகிறாங்க. ஸோ நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் இஸ் ஹோலோசோயிக் அண்ட் இன்ட்ராசெல்லர். சரிங்களா? நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஹோலோசோயிக். சரிங்களா? தற்சார்பு. நியூட்ரிஷன் இஸ் ஹோலோசோயிக் அண்ட் இன்ட்ராசெல்லர். இன்ட்ராசெல்லர்னு செல்லுக்குள்ளே தான் என்ன நடக்குங்க, அந்த டைஜஷன் நடக்கும். செல்லுக்கு வெளியில், செல்லுக்குள்ளே தான் டைஜஷன் நடக்கும். ஸோ ஆல் ஸ்பாஞ்சஸ் ஆர் ஹெர்மாப்ரோடைட். ஸோ ஹெர்மாப்ரோடைட் அப்படின்னா, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம் அண்ட் எக். சரிங்களா? ஸோ மேல் ரீப்ரொடியூஸ் செல்ஸ், ஃபீமேல் ரீப்ரொடியூஸ் செல்ஸ், போத் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை சேம் செல்ஸ். சரிங்களா? ஒரே ஒரு ஸ்பாஞ்சு, ஒரு சிங்கிள் ஸ்பாஞ்சு மேல் ரீப்ரொடியூசர் ஆணின் இனச்சலியம், ஃபீமேல் ரீப்ரொடியூசர் பெண்ணின் இனச்சலியம் உற்பத்தி செஞ்சதுன்னா அது என்ன சொல்லுவோம், நம்ம வந்து ஹெர்மாப்ரோடைட்ஸ், இருபால் உயிரிகள்.
2 பால் உறுப்பு, ஆண் பால் உறுப்பு, பெண் பால் உறுப்பு ரெண்டுமே ஒரே உயிரில் இருந்துச்சு. 2 இனச்செல்லும் ஒரே உயிரில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது ஹெர்மாப்ரோடைட்னு சொல்லும், இருபால் உயிரிகள்னு சொல்லும். ஸோ தே ஆர் so all sponges are hermaphrodite. That means ova, that means egg, sperms are produced by the same individuals. இல்லை ஸ்பெர்ம் எக் ரெண்டு ஒரே இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதை நம்ம வந்து ஹெர்மாப்ரோடைட்னு சொல்லி 3 மார்க் கேட்போம். வாட் இஸ் ஹெர்மாப்ரோடைட்னு கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் ஹெர்மாப்ரோடைட் ஒரு 3 மார்க். ஸோ தே ஆர் ஆல்சோ ப்ரொடியூஸ் asexually பை ஃப்ராக்மெண்டேஷன், ஓகே, ஆர் ஜெம்யூல் ஃபார்மேஷன். இப்போ ஒரு வேளை வந்து இஃப் தி ஸ்பாஞ்ச் ஃபீல் ரீப்ரொடக்ஷன், சரிங்களா, ஸ்பாஞ்ச் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுது, பர்டிகுலர்லி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வழியாக, அதாவது எக்ஸெல் ஸ்பேம் செல் ஃபார்ம் ஆகாத, ஃபியூஸ் ஆகாத ஒரு ரீப்ரொடக்ஷன் பண்ணணும், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா, சரிங்களா, தே ஆர் ரீப்ரொடக்ஷன்னா இனப்பெருக்கம் செய்தல். ஸோ ரீப்ரொடக்ஷன் ஏசெக்சுவலி, ஸ்பேம் செல்ஸ் எக்ஸெல் இணையாத ஏசெக்சுவலி எப்படி பண்ணுதுன்னா, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ண எப்படி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன் உடல் துண்டாதல், ரெண்டாவது ஜெம்யூல் ஃபார்மேஷன், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஜெம்யூல் உருவாக்கம். ஸோ இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி ஸோ ஸ்பாஞ்ச் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை சக்ஸஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ அந்த பாடி வந்து நிறைய துண்டு ஸ்பாஞ்சஸோட பாடி நிறைய துண்டு உடஞ்சிடும். ஜெம்யூல் ஃபார்மேஷன்னா ஸோ அதனோட படி இது ஒரு வகையான ஏசெக்சுவல் ஜெம்யூல் வந்து உருவாகும். 2 வகையில் ஏசெக்சுவலி போய் பண்ணுது. அண்டு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது பாரு, செக்ஸுவலி பை ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட். ஸோ உடம்புல ஸ்பெர்ம் செல் எக்ஸெல் ஃபார்ம் ஆகி ஸோ அந்த 2 ஃபியூஸ் ஆச்சுன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இப்படி நடக்குதுங்கிறாங்க. ஸோ டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சியானது, சரிங்களா, இதில் வந்து இதனுடைய வளர்ச்சியானது, உடல் வளர்ச்சியானது இன்டைரக்ட் மறைமுகமானது வித்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லார்வல் ஸ்டேஜ், சரிங்களா. ஸோ இதில் பல வகையான லார்வல் ஸ்டேஜை கடந்த பிற்பாடு தான் ஸோ நம்மளுக்கு ஸ்பாஞ்சாக கிடைக்கும், சரிங்களா. இப்போ என்னென்ன லார்வா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேரன்கைமுலா, 1 மார்க் கொஷின், பேரன்கைமுலா, ஆம்பிபிளாஸ்டா, போத் ஆர் வெரி 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 இம்பார்ட்டண்ட், 1 மார்க் கொஷின். ஸோ நேம் தி லார்வா ஆஃப் போரிஃபெரன்னு கேட்பாங்க, சரிங்களா, எழுத தெரியணும். ஸோ வாட் ஆர் தட், பேரன்கைமுலா அண்டு ஆம்பிபிளாஸ்டா, இந்த 2 லார்வா தான் கடைசியில் என்னவா மாறும், இந்த 2 லார்வல் ஸ்டேஜ் இதுக்கு மேலேயும் கூட்டிருக்கலாம், பட் இது ரெண்டுமே ஃபேமஸ், பேரன்கைமுலா அண்டு ஆம்பிபிளாஸ்டா. ஸோ போத் ஆர் வாட் காமன் லார்வல் ஸ்டேஜ் ஃபவுண்ட் இன் தி போரிஃபெரன்ஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இது எக்ஸாம்பிள்ஸ், சைக்கானை வந்து ஸ்கைஃபான்னு சொல்லுவோம். ஸ்பாஞ்சில் வந்து என்ன சொல்லுவோம், ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச், நன்னீர் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ ஸ்பாஞ்சில் இஸ் டேஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச், 1 மார்க்கு, சரிங்களா. யூ ஸ்பாஞ்சியா, பாத் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவோம், குளியல் கடற்பஞ்சுன்னு சொல்லுவோம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஸ்பாஞ்சியா அப்படின்னா டேஷ்னு கேட்டுறாங்க, பாத் ஸ்பாஞ்சு, குளியல் ஸ்பஞ்சுன்னு சொல்லுவோம், குளியல் ஸ்பாஞ்சு, சரிங்களா. யூ பிளக்டலா, அடுத்தது யூ பிளக்டலா, வீனஸ் ஃப்ளவர் பேஸ்கெட், சரிங்களா, வீனஸ் ஃப்ளார் பேஸ்கட்னு சொல்லுவோம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வீனஸ் பூக்கூடைன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒன்ஸ் அகெயின் see the sponges first. Cycon, isn't it? This is cycon kind of sponges, சரிங்களா. Hyloneema, this is another one kind of sponge. Next Scalina, this is another one kind of sponge. So Euplectella, this also one kind of sponge. Okay, இதில் ஒரு டூயூனோ கேட்டிருக்காங்க, அண்டர் வாட்டர் சீபெட், சரிங்களா, கடல்வாழ் விலங்குகளின் கடல் அடிப்பகுதி, கடலுடைய அடிப்பகுதி இருக்குங்களா, அண்டர் வாட்டர் சீபெட் அப்படின்னா கடலின் அடிப்பகுதி இஸ் த நியூ ஹேபிடேட், ஒரு புதிய வாழிடமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு த டிஸ்கவரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மெரைன் ஃபார்மசூட்டிக்கல் ஆர் இன் பீக், சரிங்களா. இன்றைக்கி மெரைன் ஃபார்மசூட்டிக்கல், அதாவது அந்த இடத்துலேருந்து என்ன தயாரிக்கணும், அந்த கடலுடைய அடிப்படையில் சீபெட்டுகள், அங்கேருந்து கடல் சார்ந்த புதிய மருந்துகள் கண்டுபிடித்தல், சரிங்களா, கடல் சார்ந்த புதிய மருந்துகள், சரிங்களா. டிஸ்கவரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மெரைன் ஃபார்மசூட்டிக்கல், கடல் சார்ந்த புதிய மருந்துகளை கண்டுபிடித்தல் இன்றைக்கி நம்ம உச்சகட்டத்தில் பெரும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுலேருந்து, சரிங்களா. ஆன்டி கேன்சரஸ், சரிங்களா, கேன்சரை தடுக்கக்கூடிய மருந்து, ஆன்டி மலேரியாவை தடுக்கக்கூடிய ட்ரக்கு, அதர் பயோ ஆக்டிவ் மாலிகூல், சரிங்களா, மற்ற உயிர் மூலக்கூறு மாலிகூல்ஸ் ஹேவ் ஐசோலேட்டட் அண்ட் டெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி மாலிகூல்ஸில் ஐசோலேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபைலம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலம் இஸ் கம்ப்ளீட்டட். முதல் தொகுதி என்னது, நம்ம வந்து என்ன முடிச்சிட்டோம், முதல் தொகுதி
sponges. So in Porifera, sponge is completed. Okay, first phylum in non-chordate Porifera completed. So next phylum actually 2.3 phylum Cnidaria. ஸோ நிடேரியாங்கிறது வந்து இது ஒரு பெரிய தொகுதி, சரிங்களா? இது ஒரு பெரிய தொகுதி. ஃபைலம்னு தொகுதி பாருங்கள். நோடு மீன்ஸ் நீடில், சரிங்களா? நோடுன்னு என்னது? நீடில்னு சொல்லுவோம். நீடில்னா முட்கள். நோடி அப்படின்னா முட்கள்னு சொல்லுவோம். ஸ்டிங்கு அல்லது கொட்டும் செல்கள்னு சொல்லுவோம். முட்கள் அல்லது கொட்டும் செல்களை கொண்ட உயிரினங்கள். இந்த உயிரினங்களை தொட்டிங்கன்னா நம்மளை கொட்டி வச்சிடும். ஹனிபி எப்படி நம்மளை வந்து ஸ்டிங்கு பண்ணுது, கொட்டி, அதே மாதிரி கொட்டக்கூடிய செல்கள். ஸோ நிடேரியன்ஸ் ஆர் ப்ரீவியஸ்லி கால்டு சீலன்ட்ரேட்டா. முன்னர் ஒரு காலத்தில் குழி உடலைகள்னு சொல்லிட்டு இருந்தோம். சீலன்ட்ரேட்டான்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த பேரை மாற்றி நிடேரியான்னு வச்சுட்டு ரெண்டு ஒன்று தாங்க. குழி உடல்கள், இதனுடைய உடம்புக்குள்ள குழி இருக்கிறதுனால குழின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த நிடேரியன்ஸ் ஆர், தட் மீன்ஸ் சீலன்ட்ரேட்டா ஆர் அக்வாட்டிக், நீரில் வாழக்கூடியது. செசைல், ஒரு இடத்துல ஒட்டி வாழக்கூடியது. ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங், சரிங்களா? ஃப்ரீ ஸ்விம்மிங்னா ஸோ அங்கங்கே தண்ணியில் ஜாலியாக நீந்திட்டு தெரியும். சம் ஆர் சாலிட்டரி, தனித்தனி ஸ்பாஞ்சஸ், தனித்தனி நிடேரியாவாக வாழு. இல்லைன்னா காலனிகள் கூட்டாக வாழ்கிறது வித் ரேடியல் சிமெட்ரி, சரிங்களா? ஆனாலும் ஆராய்ச்சி அமைச்சரை வெளிப்படுத்துகிறது, சரிங்களா? த நேம் நிடேரியா இஸ் டிரைவ்ட் ஃப்ரம், அந்த நிடேரியா அப்படிங்கிற வார்த்தை எந்த வார்த்தையினால் உருவாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த நேம் நிடேரியா இஸ் டிரைவ்டு எங்கிருந்து உருவாச்சு பார்த்தீங்கன்னா, நிடோசைட் ஆர் நிடோபிளாஸ்ட் வித் ஸ்டிங்கிங் செல்ஸ் ஆர் நிமட்டோசிஸ்ட் ஆன் டெண்டக்கிள்ஸ், சரிங்களா? இந்த நிடேரியா ஃபைலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெண்டக்கிள் இருக்கும். ஓகே, டெண்டக்கிள்னு ஒரு அமைப்பு இருக்குது, சரிங்களா? அதில் என்ன இருக்குங்க? டெண்டக்கிள் இருக்குது. நிடேரியா தொகுதியில் மேக்ஸிமம் என்ன இருக்கும்? டெண்டக்கிள், உணர்ச்சி இலை இருக்குது, உணர் இலை இருக்குது. அந்த உணர் இலையில் நிடோசைட் அல்லது நிடோபிளாஸ்ட்ன்ற ஒரு செல் இருக்குது. நிடோசைட் அல்லது நிடோபிளாஸ்ட், அதாவது இந்த நிடேரியா சீலன்ட்ரேட்டா நிடேரியா தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிஸில் என்ன இருக்குதுங்க? டெண்டக்கிள் இருக்குது. அந்த டெண்டக்கில் ஒரு ஸ்பெஷலான செல்ஸ் இருக்குது, நிடோசைட் ஆர் நிடோபிளாஸ்ட் இருக்குது. அந்த நிடோபிளாஸ்ட் ஆர் நிடோசைட்டுக்கு உள்ள கொட்டும் செல்கள் உள்ளது, ஸ்டிங்கிங் செல்ஸ், கொட்டும் செல்கள் அல்லது நிமட்டோசின்னு சொல்ல இது இருக்குது. கொட்டும், ஸ்டிங்கிங்னா கொட்டும் செல்கள் இருக்குது, சரிங்களா? ஈஸியாக இருக்குங்களா? ஸோ ஸ்டிங்கிங் செல், நிமட்டோசைட்ஸ் உள்ள இருக்குது. ஓகே, ஸோ நிடோபிளாஸ்ட் ஆர் யூஸ்டு ஃபார் ஆன்கரேஜ். அந்த நிடோபிளாஸ்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த டெண்டக்கிள் இருக்கிற அதனால் என்ன யூஸ் அந்த அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா, நிடோபிளாஸ்ட் ஆர் நிடோசைட் யூஸ்டு ஃபார் ஆன்கரேஜ், அந்த உயிரி ஒட்டி கொள்வதற்கும், டிஃபென்ஸ் எதிர்த்து சண்டை போடுவதற்கும், டு கேப்சர் ப்ரே, ஸோ அந்த இரையை தனக்கு தேவையான சாப்பாட்டை பிடிப்பதற்கும் உதவி புரிகிறது. ஸோ நிடேரியன்ஸ் ஆர் தி ஃபஸ்ட் குரூப் ஆஃப் அனிமல். இது முதல் வந்து வரக்கூடிய ஒரு அனிமல். எதை வச்சு முதல்னு சொல்கிறோம்? டு எக்ஸிபிட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், சரிங்களா? ஸோ இந்த நிடேரியாவில் இருக்கக்கூடிய ஆர்கானிஸில் டிஷ்யூ இருக்குது. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த டாபிக்லேயே இது வந்து முதல்ல டிஷ்யூ ஃபார்மான உயிரினங்கள், சரிங்களா? அந்த மாதிரியான அனிமல்ஸ்னு சொல்கிறாங்க எதைய? நிடேரியாவை. ஓகே, ஸோ நிடேரியன்ஸ் ஆர் தி ஃபஸ்ட் குரூப் ஆஃப் அனிமல். இது ஒரு முதல் வகையான அனிமல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டு எக்ஸிபிட், எதை எக்ஸிபிட் வெளிப்படுத்துது? டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், திசு அளவிலான உடற்கட்டமைப்பை வெளிப்படுத்துகிறது. இந்த நிடேரியில் இருக்கிற தொகுதியில் இருக்கிற ஆர்ட்ஸ் எல்லாம் முடிச்சுங்க, எல்லாத்துலையும் உள்ள டிஷ்யூ இருக்கும். எக்ஸிபிட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்டர் டிப்ளோபிளாஸ்டிக். ஸோ டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா, ஸோ தோஸ் ஆர்கானிசம் இன் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், சரிங்களா? இந்த ஆர்கானிசம் ஒரு எம்ப்ரியானிக் கருநிலையில் இருந்துச்சுன்னா, ஸோ டியூரிங் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் த எம்ப்ரியோ டெவலப், சேம் எம்ப்ரியோ டெவலப் 2 எம்ப்ரியானிக் ஜேம் லேயர், 2 கருமூல அடுக்களை உருவாக்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்டோடர்ம், அனதர் ஒன் இஸ் எண்டோடர்ம். ஸோ எண்டோடர்ம் இன் தமிழ் புறப்படை, எக்டோடர்ம் இன் தமிழ் புறப்படை, எண்டோடர்ம் இன் தமிழ் அகப்படை. ஓகே, ஸோ 2 லேயர் இருக்குது. ஒரு உயிரினத்தினுடைய கரு வளரும்போது 2 ஜேம் லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன சொல்லணும்னா நம்ம டிப்ளோபிளாஸ்டிக்னு சொல்லுவோம். ஒருவேளை 3 லேயர் இருக்குது, 3 லேயர் இருக்குது, எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம். எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம் 3 லேயர் இருந்துச்சுன்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு சொல்லுவோம். அப்போ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் எல்லாத்தையும் நிடேரியில் வராது, சரிங்களா? வேறு தொகுதியில் வேறு ஃபைலத்தில் இருக்கிறது தான் நம்மளுக்கு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் வரும். அப்போ நிடேரியில் இருக்கிறது எல்லாமே என்னது? டிப்ளோபிளாஸ்டிக். ஓகே, டிப்ளோபிளாஸ்டிக். தே ஹேவ் சென்டர் வாஸ்குலர் கேவிட்டி, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா
இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வாஸ்குலர் கேவிட்டி, சரிங்களா, வயிற்றறை குழி, சரிங்களா, என்ன சொல்லுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த தே ஹேவ் சென்ட்ரல் வாஸ்குலர் கேவிட்டி, மைய வயிற்றறை குழி அல்லது சீலென்ட்ரான் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த நிடேரியா தொகுதியில் சென்டர் வாஸ்குலர் கேவிட்டி மைய வயிற்றறை குழி, வயிற்றறை குழி அல்லது சீலென்ட்ரான் அந்த குடற்குழி ஒன்று இருக்குது. அதோட வேலை என்ன தெரியுங்களா? சீலென்ட்ரானோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வ்ஸ், என்ன வேலை செய்யுது, போத் டைஜஷன் அண்டு சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷன், சரிங்களா. உடல் செரிமானத்திற்கும், சரிங்களா, உடல் சுற்று திரவங்கள், உடம்புல கூடிய திரவங்கள் உடம்புல சுற்றி வருவதற்கும் ஸோ இந்த சீலென்ட்ரான் அழைக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் வாஸ்குலரிட்டி ஹெல்ப் பண்ணுது. அதாவது நிடேரியாவில் இது இருக்குது, சீலென்ட்ரான்ங்கிற இருக்குது. ஓகே, அதே சமயத்தில் கேவிட்டி வித் சிங்கிள் ஓப்பனிங் கால்டு மவுத், ஹைப்போஸ்டோம்னு சொல்லும். ஓகே, ஸோ இதில் வந்து ஹைப்போஸ்டோம்ங்கிற மவுத், ஒரு சின்ன ஓப்பனிங், இந்த நிடேரியாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸில் ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது, சரிங்களா. அந்த ஓப்பனிங்கோட பேர் என்ன, மவுத், கால்டு மவுத் ஆர் ஹைப்போஸ்டோம்னு சொல்லுவோம், சரிங்களா. அந்த மவுத்தோட வேலை என்ன, விச் சர்வ்ஸ் போஸ் ப்ராசஸ் ஆஃப் இன்ஜெஷன் அண்ட் டைஜஷன். இதில் இன்னொரு பிரச்சனை பாருங்க. ஸோ இதில் இந்த நிடேரியாவில் இருக்க உயிரினத்தில் ஒரே ஒரு சின்ன தொலை மட்டும் இருக்குது, அதோட என்ன சொல்லுவோம், மவுத்துன்னு சொல்ல, ஹைப்போஸ்டோம்னு சொல்ல. ஸோ அதன் வழியாக தான் இன்ஜெஷன், ஃபுட்டு உள்ளே தள்ளப்படுது, அந்த வயிற்றுக்குள்ளே தள்ளப்படுது. அதே மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவு, செரிமானமான வேஸ்ட் கழிவு இருக்கும் இல்லையா, அதுவும் இது வழியாக தான் வெளியே வரும். அப்போ காமன் ஓப்பனிங்காக தான் இருக்குது எது, இந்த ஹைப்போஸ்டோம்னு சொல்லக்கூடிய மவுத். ஓகே, ஸோ டைஜஷன் இஸ் போத் இன் எக்ஸ்ட்ரா செல்லுலார் இன்ட்ரா செல்லுலார். ஸோ அந்த நிடேரியா தொழில் இருக்கிற அனிமல்ஸில் டைஜஷன், அதாவது உடல் செரிமானமானது எக்ஸ்ட்ரா செல்லர் செல்லுக்கு வெளியும் நடைபெறலாம், இன்ட்ரா செல்லர் செல்லுக்குள்ளே நடைபெறலாம். ஸோ த நெர்வஸ் சிஸ்டம் இஸ் பிரிமிட்டிவ். இதில் இருக்கிற நெர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலமானது இந்த பாரம்பரியத்தில் தோன்றின சுமார் பூர்லி டெவலப் நெர்வஸ் சிஸ்டம் சொல்லும் இல்லைங்களா, சரிங்களா, மிக எளிமையான நரம்பு மண்டலம், இந்த மாதிரி அமைப்பு எங்கே இருக்குது. நெர்வஸ் சிஸ்டம் இஸ் பிரிமிட்டிவ், ஓல்டு டைப்பாக இருக்குது, ஃபார்ம்ட் ஆஃப் டிஃப்யூஸ் நெர்வ் செட். ஓகே, ஸோ ஆங்காங்கு பரவி கிடக்கூடிய நர்வ் நெட், நரம்பு வலையாக, நரம்பு வலை, வீட்டில் கொசு வலை இருக்குங்களே, அந்த மாதிரி நரம்பு வலை மாற ஆங்காங்கே டிஃப்யூஸாக பரவி கிடக்குது. ஸோ நிடேரியன்ஸ் லைக் கோரல்ஸ், சரிங்களா, பவளப்பாறைகள் பார்த்துருக்கீங்க இல்லையா, சரிங்களா, அது வந்து நிடேரியாவில் தான் இருக்குது, குழியுடலியில், அதாவது சிலிண்டரில் தான் இருக்குது நிடேரியா. ஸோ நிடேரியன்ஸ் ஆர் கோரல்ஸ், நிரல் என்பது பவளங்கள், ஹேவ் எ ஸ்கெலிட்டன், இதில் வந்து என்னக்குது, சட்டகம் இருக்கிறது, சரிங்களா. கோரல்ஸ் அப்படிங்கிறது நிடேரியாவில் வரக்கூடிய ஃபைலம், நிடேரியாவில் வரக்கூடியது, நிடேரியனா ஃபைலம். இந்த நிடேரியன், இந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய கோரல்ஸ் என்ற பவளப்பாறையானது ஹேவ் ஸ்கெலிட்டன், ஸ்கெலிட்டன் என்னது, இதில் சட்டகம், எலும்பு சட்டகம் இருக்கிறது. அது எதால் ஆக்கப்பட்டது, கால்சியம் கார்பனேட். நீங்கள் பவளப்பாறை இருக்குங்களா, கையில் வந்து பவளம் போடுறீங்க இல்லையா, பவளப்பாறைகள், ஸோ அந்த பவளப்பாறைகள் வந்து கால்சியம் கார்பனேட் என்ற பொருளால் ஆக்கப்பட்டது, சரிங்களா. ஸோ நிடேரியா எக்ஸிபிட் டூ பேசிக் பாடி ஃபார்ம், சரிங்களா. இந்த நிடேரியா தொகுதி அனிமல்ஸ்கள் 2 வகையான உடல் அமைப்புகளை வெளிப்படுத்துகிறது, உடல் தோற்றத்தை வெளிப்படுத்துகிறது, 2 வகையான உடல் தோற்றத்தை வெளிப்படுத்துது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், திரும்ப நோட் பண்ணி. ஸோ வாட் ஆர் தட், பாலிப் அண்டு மெடிசா. ஓகே, 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகே, லிசன். ஸோ ஹியர் த பாலிப் ஃபார்ம்ஸ் த, ஓகே, பாலிப் ஃபார்ம்ஸ் தி செசைல். இதில் ஒரு வேளை அந்த நிடேரியா பாலிப் அப்படிங்கிற வடிவத்தில் இருந்துச்சுன்னா, அந்த பாலிப்புங்கிற வடிவத்தில் இருக்கக்கூடிய நிடேரியன்ஸ் எல்லாமே, அந்த வடிவத்தில் இருக்க நிடேரியன்ஸ் எல்லாமே செசைல், ஒரு இடத்துல ஒட்டி இருக்கும், சிலிண்ட்ரிக்கல், உருளை வடிவத்தில் இருக்கும். எப்படி இருக்குதுங்க, பாலிப் எப்படி இருக்குது, பாலிப்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு அந்த உருளை வடிவத்தில் இருக்கும், சரிங்களா. ஸோ எப்படி இருக்குது, சிலிண்ட்ரிக்கல், உருளை வடிவத்தில் இருக்கும் பாலிப் அப்படிங்கிறது. அதே மாதிரி மெடிசா அப்படிங்கிறது அம்பர்லா ஷேப்டு, அம்பர்லானா குடை வடிவம் கொண்டது. பாலிப் வந்து செசைல், ஒரு இடத்துல ஒட்டியிருக்கு, சிலிண்ட்ரிக்கல், அதாவது குழல் வடிவம் கொண்டதுன்னு சொல்லி, சிலிண்ட்ரிக்கல்னா குழல் வடிவம் கொண்டது. வேறஸ் மெடிசாங்கிறது அம்பர்லானா குடை வடிவம் கொண்டது. அண்டு ஃப்ரீ ஸ்விம்மிங், எங்கே வேணாலும் நீந்திகிட்டே இருக்கும். ஸோ நிடேரியன்ஸ் விச் எக்ஸிஸ்ட் போத் ஃபார்ம்ஸ், 2 ஃபார்ம்லையும் இருக்கும். ஸோ ஆல்சோ எக்ஸிபிட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் தி லைஃப் சைக்கிள். ஆனால் தன்னுடைய லைஃப் சைக்கிளினுடைய சுழற்சியில் வேறு மாதிரி பாலிப் வந்து மெடிசா உருவாக்கும்,
மெடுசா பாலிப் உருவாக்கும். இது ஆல்டர். ஆனால் வந்து பாலிப் உருவாக்காது. மெடுசா உருவாக்குது. பாலிப் மெடுசா உருவாக்கும். மெடுசா பாலிப் உருவாக்கும். இதுதான் மெசேஜ் பார். ஸோ இருந்தபோது கூட விச் எக்ஸிபிட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். சரிங்களா, தன்னோட வாழ்க்கையில் ஸோ பாலிப் மெடுசா உற்பத்தி பண்ணல, பாலிப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணல. அதுக்கு என்னாச்சு, ஆல்டர்னேட். சரிங்களா, சற்று மாறுபட்ட ஜென்ரேஷன் உருவாக்கும் லைஃப் சைக்கிள். இதுக்கு பேர் மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, தன்னோட வாழ் சுழற்சியில் பாலிப்பை ப்ரொடியூஸ் பண்ணணும், மெடுசா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பாலிப் ஃபார்மிய மெடுசா ஃபார்மிய பாலிப்ஸ். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவான ஜென்ரேஷன் ஃபார்ம் பண்ணனால திஸ் இஸ் கால் மெட்டாஜெனிசிஸ். ஓகே, ஸோ பாலிப் ரெப்ரசன்ட்ஸ் தி ஏசெக்சுவல் ஜென்ரேஷன். இப்போ பாலிப் என்ன பண்ணும்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணி ஸோ அதை பயன்படுத்தி ஏசெக்சுவல் ஜென்ரேஷன். ஓகே, அண்டு மெடுசா ரெப்ரசன்ட் தி செக்சுவல் ஜென்ரேஷன். சரிங்களா, ஸோ அப்போ பாலிப் இருந்துச்சுன்னா அது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் பண்ணும். பாலிப் அப்படிங்கிற வடிவத்தில் ஒரு நிடேரியன் இருந்தால் அது செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணு. அதே நிடேரியா வந்து மெடுசாங்கிற வடிவத்தில் இருந்துச்சுன்னா, மெடுசாவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். லிசன், பாலிப் ப்ரொடியூஸ் மெடுசா ஏசெக்சுவலி. அப்போ பாலிப் என்ன பண்ணும்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணி மெடுசாவை ஃபார்ம் பண்ணும். அம்பர்லாஸ் எப்படி மெடுசாவை ஃபார்ம் பண்ணும், அதே மாதிரி மெடுசா என்ன பண்ணும்னா செக்சுவல் ரீப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணி பாலிப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஆல்டர்னேட் ஜெனரேஷன். ஸோ டெவலப்மெண்ட் இஸ் ஆக்சுவலி இன்டைரக்ட். இதில் உடல் வளர்ச்சி பார்த்திங்கன்னா இன்டைரக்ட், மறைமுகமானது. இன்க்ளூட் ஃப்ரீ ஸ்விம்மிங், சிலியேட்டட், பிளானுலா லார்வா. ஃப்ரீ ஸ்விம்மிங் தலையை ஜாலியாக நீந்தி கொண்டிருக்கக்கூடிய சிலியேட்டட். சரிங்களா, கசைகளை கொண்ட பிளானுலா லார்வா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க். பிளானுலா லார்வா 1 மார்க் கொஸ்டின். நோட் இட். பிளானுலா லார்வா, இட் ஃபார்ம் ஏ பிளானுலா லார்வா. சரிங்களா, இது வந்து லார்வா, நிடேரியில் கூட லார்வா தான் பிளானுலா லார்வா. நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பைசேலியா. போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வார்னு சொல்லுவோம். போர்த்துகீசிய போர் வீரன். 1 மார்க் கேட்பாங்க. பைசேலியா இஸ் டேஸ், போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க. சரிங்களா, போர்த்துகீசிய போர் வீரன் சொல்லணும். ஆடம்சியா சி அனிமோன், கடற்சாமந்தி. பென்னாட்டுலா சி பென். சரிங்களா, கடல் பெண்ணுன்னு சொல்லுவோம். சரிங்களா, மின்ட்ரினா பிரெயின் கோரல். சரிங்களா, மூளைப்பவளன்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு phylum Nidaria. Don't forget it. 1 mark also with the subheading. Ask 1 mark or 3 mark. So now see the diagram. Listen. What is this? This is Adamsia, isn't it? This is Adamsia. This is Pennatula. This is Mandrina and Physalia. Okay, Physalia. So the Physalia, the lower part. This hanging structure contain what? The hanging part is tentacles. So this tentacle contain nematocyst or nematoplast. So this inside the nematoplast stinging cell as a present. So on the basis they are classified into Nidaria. Okay, so now our topic is completed. So don't skip video. So see, watch entire video. So we will next video, next heading, different way. Thank you. Keep watching.